ஒரு கப் ரவையை வச்சு எல்லோருக்குமே பிடிச்ச மாதிரியான ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி தான் நாம் பார்க்க போகிறது. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு உங்களுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது. பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு ஒரு சுலபமான ஸ்வீட் ரெசிபி. சாப்பிட்றதுக்குமே அட்டகாசமாக இருக்கும். கடைகளில் வாங்குகிற ஸ்வீட் டேஸ்ட்டுக்கே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி வீடியோ கூட கமெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கேன். இந்த ரவையை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மாதிரி வறுத்தெடுத்துக்கோங்க, கலர் மாறாமல். இப்போ வறுத்தெடுத்தது பிறகு அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆற விட்டு எடுத்துக்கோங்க. ரவை நல்லா வறுபட்டிருக்கணும். இப்போ இதை மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் அளவுக்கு வெள்ளை சீனி சேர்த்திருக்கேன். அதோட 4 ஏலக்காய் வாசத்துக்காக சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். இதை மாதிரி திட்டு முட்டு இல்லாமல் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்ச ரவையுமே சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுக்கலாம். ரவை நல்ல பவுடர் அரைக்கணும், கையில் தட்டுப்படாத அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணி எடுக்கணும். இப்போ இதிலேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் தான் சேர்த்திருக்கேன். இந்த மில்க் பவுடர் சேர்த்து செய்யக்கூட ஸ்வீட் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல வாசமாகவும் இருக்கும். நம்ம கடைகளில் வாங்குகிற ஸ்வீட்டு டேஸ்ட்டுக்கு இருக்கும். அதால் மில்க் பவுடர் சேர்த்து செஞ்சுக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ ரவையுமே நல்லா இதை மாதிரி பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு கையால் தொட்டு பார்த்தாலே வழங்கும். இப்போ அதையுமே நம்ம பவுடர் பண்ணி வச்சு சீனியில் சேர்க்கலாம். சேர்த்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1/4 கப் அளவுக்கு நெய் எடுத்து வச்சிருக்கேன். அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா உருக்கி எடுக்கலாம். நீங்கள் இந்த நெய்க்கு பதிலாக பட்டர் பாதி தேங்காய் எண்ணெய் பாதி கூட சேர்த்து செய்யலாம். நான் இன்றைக்கி நெய்யிலான்னு செஞ்சுருக்கேன், நல்ல வாசமாக இருக்குமாங்கிறதுக்காக. ஒரு 1/4 கப் நெய் இதை மாதிரி உருக்கி எடுத்திருக்கேன். இப்போ நாம் பவுடர் பண்ணி வச்ச மிக்ஸை நல்லா கலந்து விடலாம். ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு கொஞ்சமாக கலருக்காக மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன். மஞ்சத்தூள் சேர்க்கக்குள்ள உங்களுக்கு வாசம் வருமானு கேட்டால் வாசம் வராது. நீங்கள் தாராளமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்க்கலாம். உங்கள்கிட்ட கலரிங் இருந்தால் அதை கூட சேர்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா இதை மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. கலந்து எடுத்ததுக்கு பிறகு நாம் உருக்கி வச்சுக்கிற நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். நெய் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை மாதிரி சூடோடு இருக்கக்குள்ளே நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த ஸ்வீட் செய்யக்குள்ள கொஞ்சம் ஸ்வீட் சூடாக இருக்கணும். அப்போ தானே உங்களுக்கு ஷேப் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை மாதிரி நல்லா ஒரு தரம் கலந்து எடுத்துக்கோங்க. நாம் எடுத்த 1 கப் ரவைக்கு அரை கப் சீனி, 1/4 கப் நெய் ரெண்டுமே போதுமானதாக இருக்கும். இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ லேசான சூட்டோடு இருக்கக்குள்ளே உங்களுக்கு விரும்பின ஷேப்பில் நீங்கள் இதை செஞ்சு எடுக்கலாம். இல்லாட்டி ஒரு அச்சு வச்சு கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் செஞ்சு எடுக்கலாம். நான் இன்றைக்கி லட்டு மாதிரி தான் பிடிச்சி எடுத்திருக்கேன். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் விருப்பமோ அதை மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. நாம் இதில் சேர்த்திக்கிற மில்க் பவுடர் ரவை எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு சாப்பிடக்குள்ள நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஏலக்காய் நல்ல வாசமாகவும் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் ஈஸியாக 10 நிமிஷத்தில் இந்த ஸ்வீட்டை ரெடி பண்ணிடலாம். இந்த ஸ்வீட் செஞ்சு ஒரு வாரத்துக்கு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், பழுதாகாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.